தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக பொருளாளர், மாநிலங்களவை குழு தலைவர், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டி.ஆர். பாலு அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி 147வது வார்டுக்கு உட்பட்ட ஆலப்பாக்கத்தில் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட தந்தை பெரியார் விளையாட்டு திடலை 17/2/2025 அன்று தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் சென்னை பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் சேவகர் திரு காரப்பாக்கம் க. கணபதி எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மண்டலம் 11 வளசரவாக்கம் மண்டல குழு தலைவர் நொலம்பூர் வே. ராஜன் ஆகியோர் ஒப்புதலோடு கழக பொருளாளர், மாநிலங்களவை குழு தலைவர், திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டி.ஆர். பாலு அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கை 147வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் திருமதி ரமணி மாதவன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் 147வது வட்டக்கழக செயலாளர், மேனாள் கவுன்சிலர், மேட்டுக்குப்பம் லயன் எஸ்.ஜி. மாதவன் வரவேற்றார். மேலும் இந்த விளையாட்டு திடலில் வாலிபால், ஃபுட்பால், டென்னிஸ் கோர்ட், ஆண்கள் பெண்களுக்கான உடற்பயிற்சி கூடம், பேட்மிண்டன், கிரிக்கெட், உள் விளையாட்டு அரங்கம், உடற்பயிற்சி உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள் உள்ளது. நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தினர் கலந்து கொண்டு நிழல் தரும் 150 மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தனர். மரக்கன்றுகளை 147வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மற்றும் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் திருமதி ரமணி மாதவன் அவர்கள் நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மகளிர் அணியினர், அரசு அதிகாரிகள், ரோட்டரி சங்கத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெருநகர சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் மண்டலம் 11 பிரதான சாலையில் உள்ள 22 லட்சத்துக்கு ஒரு புதிதாக மேம்பாட்டு பணிகள் தொடங்கி இன்று திறப்புக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்று துணை முதலமைச்சர் ட்ரிபிள் மீட்டிங்கில் திறக்கிறது முன்னிட்டோம். நம்ம அதை காணொலி மூலமாக திறக்கிறாரு. அதற்கு இந்த மாலை நேரத்தில் நம்ம அனைவரும் வரவேற்று அதில் தொடர்ச்சியாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இது கலந்து கொண்டிருக்கிறோம் அனைவரும். அடுத்ததாக உதவி செயற்பொறியாளர் திருமதி மலர்வி மேடம் சில வார்த்தை விட்டு சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடக்கிற இந்த அரசு இந்த ஆலப்பாக்கம் விளையாட்டு திட்டத்துக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் இந்த விளையாட்டு திட்டத்தை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்து பணி முன்வச்சு இன்றைக்கு துணை முதலமைச்சர் ரிப்பன் கட்டட வளாகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த 147 அனைவருக்கும் நன்றி.
நிகழ்ச்சியோடு சேர்த்து நம்மளோட 4.2 லட்சம் மதிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டத்திலிருந்து 4.2 லட்சத்தில் 2 மீட்டர் ஹைமாஸ்ட் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்கும் பணி இத்துடன் சேர்த்து திறக்கப்படுகிறது. இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று முதல் வருகிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் மின்துறை சார்பாக தெரிவித்தார். மாமன்ற உறுப்பினர் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லி பேசுவார். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும் இந்த ஐமாஸ் லைட்டு கொடுத்த நம்மளுடைய எம்பி டிஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் நம்ம மதுராவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நம்ம மண்டலம் 11 மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் இந்த மண்டல அலுவலர் அவர்களுக்கும் இங்கே பணியாற்றிய சிறப்பாக நம்மளுடைய மாநகராட்சி ஏஇ சார் A² மேடம் நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஏஇஸு ஏடி மேடம் நம்ம ஏஇ சார் அனைத்து நம்ம மாநகராட்சி அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இங்கே நம்ம வட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த பிறப்பு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க இந்த விளையாட்டு திடலுக்கு வந்து நிறையா நான் வந்து இந்த கல்வி எஜுகேஷன் மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கேன். என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு உதவியாக இருந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் எங்கள் அதிகாரிகளுக்கும் நான் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சார் கொஞ்சம் மாமன்ற உறுப்பினர் சார் எங்களுடைய 147வது வார்டின் இரும்பு மனிதர் முருகானந்தம் சார் அவர்களுக்கும் A² மலைவழி மேடம் அவர்களுக்கும் ஏடி மேடம் அவர்களுக்கும் இந்த வட்டத்தின் எலக்ட்ரிக்கல் ஏஇ அவர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் தொடர்ந்து அனைத்து வேலைகளுக்கும் உதவிய நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் இந்த பகுதியின் என்னுடைய பள்ளி நண்பர் முன்னாள் மதுரவாயல் நகரத்தின் துணைத் தலைவரும் இந்நாள் மாவட்ட கழக பிரதியுமான அருமை நண்பர் பிருந்தாவனம் அவர்களே, திரு MR சைதி சொல்லக்குனே குணா அவர்களே, அண்ணன் தேவேந்திரன் அவர்களே, இங்கே வந்துள்ள இந்த பள்ளி நண்பர் ஆனந்தன் அவர்களே, ஜீவா அவர்களே மற்றும் எல்லா பேரும் சொல்லணும். எல்லாரும் நான் அழைச்சுதான் இருக்கிறேன். இந்த பசுமை மரக்கன்று நடும் விழாவின் நாயகர் இந்த பகுதியில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்த சுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் வேணு அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, செங்குடியூர் அண்ணன் யுவராஜ் அவர்களே, ஜீவா அவர்களே, எல்லாரும் நான் அழைச்சுதான் நினச்சி உங்களை மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த பார்க்கு நல்ல முறையில் வருவதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் இதை துவக்கி வைத்திருப்பார். இது காணொலி விழா என்று இருப்பதால் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மண்டல குழு தலைவரும் அங்கு சென்றுள்ள காரணத்தினால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அதே போல் தொடர்ந்து இந்த 72 லட்சம் ரூபாயை கொண்டு வருவதற்கு உதவிய அனைத்து அதிகாரிகளும் தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கின்றோம். அதே போல் கடந்த 3 நாட்களாக எங்களிடம் தொடர்பு கொண்டு ரோட்டரி கிளப் நிர்வாகி திரு அண்ணன் தயலன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 150 மரக்கடைகள் நட்டு இப்போது இங்கே மட்டும் ஒரு 10-15 மரங்களை நட்டு மீதி மரங்களை அனைத்து பார்க்குகளுக்கும் நட வேண்டும் என்று நான் அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன். அதை அவர்கள் செய்து தருவதாக கூறியுள்ளார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி இங்கே சிற்றுண்டி ஏற்பாடு செய்திருக்கிறது. அதை நீங்கள் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்கின்றேன். நன்றி.